தரிசனம். பகுதி 100. தடா அக்கார வடிசல். உலகமெங்கும் வைணவ மதம் இன்றைக்கு மிகச்சிறந்து விளங்குகிறதென்றால் அதற்கு ஆழ்வார்கள் அளித்த பங்கு இன்றியமையாததாய் விளங்குகிறது. ஆழ்வார்கள் பிறந்தார்களோ வைணவம் நன்கு வளர்ந்தது. ஆழ்வார்கள் 10 பேர் பிறந்தார்கள். அரிய வேதாந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு செந்தமிழிலே பாடிக் கொடுத்தார்கள். பரம்பொருளான திருமாலினுடைய பெருமைகளை நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொன்ன பெருமை அவர்களுக்கு உண்டு. அந்த ஆழ்வார்களது பெருமைகளை நாம் அறிந்து கொள்ள வேணும் பொருட்டு நாமும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வெற்றிகரமான இந்த நிகழ்ச்சி ஆழ்வார்களுடையவும் ஆச்சாரியர்களுடையவும் பெருமைகளை நமக்கு நன்கு எடுத்துச் சொல்லி நமக்கு அரிய ஞானத்தை நன்கு ஊட்டி நம்மையும் எம்பெருமானை அடைவதற்கு உரித்தான வழியிலே அழைத்து கொண்டு போக முயற்சி செய்து அதிலே வெற்றியும் பெற்று கிட்டத்தட்ட நாமும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக மாறிவிட்டோம். ஆம், இப்பொழுது நாம் 100வது பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற இந்த நன்னாள் ஆழ்வார்கள் தரிசனம் நிகழ்ச்சியினுடைய 100வது நாளாகும். ஆழ்வார்கள் தரிசனம் 100வது சிறப்பு பகுதியின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் திருமாலிரும் சோலை அழகரிடத்திலே 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டாளே, அந்த நிகழ்ச்சியினை நாம் நன்கு காணும் பொருட்டு மயிலை மாதவ பெருமாள் தானே அழகர். மாதவன் என்னால் ஸ்ரீ மகாலட்சுமி ஆசையோடே எவன் மார்பிலே தானும் தங்கி இருக்கிறாளோ அவனுக்கு மாதவன் என்று பெயர். அவன் அழகனாயிருந்தால் தானே இவள் தங்குவள். ஆகவே அழகனே இவ்விடத்திலே மயிலையிலே மாதவனாக சேவை சாதித்தருளுகிறான். அந்த இடத்திலே நிகழ்த்த பெற்ற 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசில் நிகழ்ச்சி இருக்கிறதே, ராமானுஷரும் கூட இருந்து கழிக்கிறார். ராமானுஷர் கூட இருந்து ஆண்டாள் நாச்சியாருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட பூரி மாதவன் விளங்க அதை நாமும் சேவித்து தன்யர்கள் ஆவோம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.